நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/2/2024க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 7:30 மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30 மாலை 7:30 8:30. ராகு காலம் 7:30 9. குளிகை 1:30 3. யமகண்டம் 10:30 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 12:55 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:21 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று காலை 6:32 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 2:21 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் எல்லா காரியங்களும் உங்களுக்கு முன்னேற்றகரமாக நடக்கக்கூடும். எதிர்பார்த்த பணமும் ஒரு பக்கம் வந்து சேரக்கூடும். திறமையும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. பல வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கின்றது. பயப்பட வேண்டாம். துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற பாருங்கள். சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறியான நிலை காணப்படக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சுப செலவுகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். நண்பர்கள் உறவுகள் என அந்நுண்ணியமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. சற்று முயற்சி எடுத்தால் பதவி உயர்வு உங்களை தேடி வரக்கூடுங்க. எதிர்பார்த்திருந்த பணி உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மாற்றம் ஓரளவு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மேல அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார்கள். நீங்கள் கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடும். இன்று பெண்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். மற்றவர்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பெண்கள் உற்சாகமுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்கள் முடியும் வரை ஓயாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். அது மட்டும் இல்லைங்க, பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, சமாளித்து வெற்றி பெற முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். பயப்பட வேண்டாம். முடிவுகள் மட்டும் தெளிவாக எடுங்கள். இன்று மாணவர்களுக்கு சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கல்வி மீது முழு அக்கறை இருக்கும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவுமில்லை. மாணவர்கள் சோர்ந்து விட வேண்டாம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்த பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பல வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இழுபறியான காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியடைய கூடுங்க. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திருச்சு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். அது போதுங்க. பரணி. இன்று சொத்து தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். இழுபறியான காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட்டுவிடும். பல வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியும். தேவைகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாக கூடுங்க. கிருத்திகை. இந்த நாள் ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இல்லத்திற்கு வரக்கூடும். காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரம் தொடர்பான சில முடிவுகள் எடுப்பீர்கள். வியாபாரத்தை தந்திரமாக கற்றுக்கொள்வீர்கள். மன அழுத்தத்திலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்குங்க. எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அந்த விஷயத்தை மிகவும் சிறப்புடன் செயல்படுத்துவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது தெளிவாக எடுப்பீர்கள். திறமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்ற எல்லா காரியங்களும் ஓரளவு சிறப்பாக நடைபெற கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று பணிகளை நீங்க விரைந்து முடித்து முன்னேற்றமான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொடுக்க முடியும். உங்களுடைய அறிவு திறமை இன்று வெளிப்படக்கூடும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. தேவையான பண உதவியும் எதிர்பார்க்கலாம். என்று திறமையால் செயல்பட்டு
பாராட்டுக்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கின்றது. பயப்பட வேண்டாம். புத்தாடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அடுத்தவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைப்பதை தவிர்த்து விட பாருங்கள். காலையில் உங்களுக்கு சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. என்று சிரமம் பார்க்காமல் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிட்டு கொடுங்க. உடைய பொருளாதாரம் இன்று சீராக உயரக்கூடும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். காதல் போன்ற விஷயங்கள் பெரிய அளவு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல முடிவுகளை மட்டும் எடுக்க பாருங்கள். சந்தேக பார்வை வேண்டாம். பெண்கள் காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்புடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. பெண்களுக்கு இன்று மன அழுத்த விலகி செல்லுங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். பெண்கள் இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்க கொடுங்க. மன பதற்றத்திலிருந்து விலகி சந்தோஷமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று மாணவர்கள் மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தைரியமான முடிவுகள் எடுப்பது நல்லது. கல்வி மீது முழு அக்கறை கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக இருந்து விடக்கூடும். மாணவ செல்வங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவையான பண உதவியும் கிடைக்க கொடுங்க. திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பாராட்டுக்களும் இன்று கிடைக்க பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். சில பணிகள் தாமதமாக நடந்தாலும் கண்டிப்பாக இறுதியில் சூடு பிடிக்க தொடங்கும். ரோகிணி இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்க கொடுங்க. எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். உங்களுடைய பொருளாதாரம் சீராக உயரக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. திட்டமிட்டு இன்று சில பணிகளை மேற்கொள்வீர்கள். திறமையால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். இறை வழிபாட்டில் மிகுந்த கவனம் கொள்வீர்கள். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அறிவு திறமை மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருகசிரீஷம் சொன்ன சொல்லை எப்படியும் இன்று காப்பாற்றிக் கொடுக்க முடியும். காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடைபெறக்கூடும். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்குங்க. சுமூகமான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடைய நல்ல விஷயங்களை நீங்க கற்றுக்கொண்டு மென்மேலும் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்று அதிகப்படியான உழைப்பால் உபரி பண வருமானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்ற காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். வெற்றி அடைய செய்யும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் சிறு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. தேவையற்ற வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் பொழுது கவனம் இருக்கட்டும். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக நீங்க சென்று வர வேண்டும். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் இருப்பவரால் ஏதாவது மனம் நோங்கும்படியான நிலை ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்க முடிவுகள் நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளினுடைய கல்வியில் நீங்க கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்விக்கான செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கின்றது. எடுத்தும் கௌத்தமின்றி எதிலும் ஈடுபட வேண்டாம். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லது. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவது மிக நல்லது. இன்று நல்ல நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று வாகனங்களை இயக்கும் பொழுது பொறுமை வேண்டும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் பணிவு வேண்டும். பெண்கள் முன்கோபத்தை காட்டாமல் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ வாங்கி கொடுக்க முடியுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். புதிய விஷயங்களில் நாட்டம் செல்லும். கல்வியில் முழுமையான அக்கறை கொள்வீர்கள். படிக்க வேண்டும், படித்து முன்னேற வேண்டும் என்ற லட்சிய நோக்கோடு கல்வி அமையுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6,
அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம். இன்று குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். இன்று வாகனங்களை இயக்கும்போது பொறுமை வேண்டுங்க. இந்த நாள் உங்களுக்கு நிதியில் உயரும் நாள் என்றே சொல்ல முடியும். முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. அரசாங்க பதவியில் உள்ளவரின் நட்பு இன்று கிடைக்கக்கூடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். திருபாதிரை. தொட்ட குறை விட்ட குறை சரி செய்து விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். பால்ய நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. நல்ல நண்பர்களை மட்டும் எப்பொழுதும் சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத பேச்சு கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படுத்தும். புனர்பூசம். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விட முடியும். காரியங்களை அற்புதமாக நீங்க எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட மன கஷ்டம் விலகி செல்லக்கூடுங்க. மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியுங்க. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். எப்பொழுதும் சொல்வது போலவே காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கண்டிப்பாக எல்லா காரியத்தையும் சீக்கிரமாக முடிக்க முடியுங்க. கடகம் ராசி நேயர்கள். இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் இன்று கிடைக்கும். பல வகை முன்னேற்றங்களும் இன்று ஏற்படக்கூடுங்க. பழைய பாக்கிகள் ஒரு பக்கம் வசூலாகிவிடும். தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் வெளிப்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியிருக்கும். முக்கிய பொறுப்புகள் ஒரு பக்கம் கிடைக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பண நெருக்கடிகள் ஒரு பக்கம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். இந்த அறிவுத்திறனும் இன்று கண்டிப்பாக கூடிவிடும். இனிமையான பேச்சின் மூலம் காரியங்களை கண்டிப்பாக வெற்றியும் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் செல்லக்கூடுங்க. பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் இன்று ஓரளவு ஓய்வாக இருப்பதற்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்கும். பிள்ளைகளுக்கான கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். என்று காதலை பொறுத்தவரை கடகம் ராசினியர்கள் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. சிந்தனையை ஒருநிலைப்படுத்துவது மிக நல்லது. எதையும் கொஞ்சம் நிதானப்படுத்திக் கொண்டால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கக்கூடுங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர் படுகின்ற கஷ்டங்களை உணர்ந்து கொண்டு படிக்க வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தை சீராக அமைத்துக் கொள்ள முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று எதையும் உங்களால் சாதிக்க முடியுங்க. முக்கிய பொறுப்புகளும் ஒரு பக்கம் கிடைக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகள் ஒரு பக்கம் வசூலாகிவிடும். தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நல்லவரிடம் இன்று பழகும் குணம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இனிமையான பேச்சின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் விலகி சேரக்கூடும். அறிவுத்திறன் கூடும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. பூசம். எதிலும் இன்று தைரியமாக காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த உதவிகளையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். கூடுதல் பணி சுமை நீங்க ஏற்க வேண்டியிருக்கும். முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கூடுங்க. பல வகை முன்னேற்றங்களும் இன்று ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். சாதிக்கக்கூடிய திறமையும் இன்று வெளிப்படக்கூடுங்க. சாமர்த்தியம் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். என்று கூடுதலாக முக்கிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன அழுத்தம் விலகி நிம்மதி ஏற்படக்கூடும். ஆயில்யம். இன்று சிரமங்களை தவிர்க்கப்படுவீர்கள். கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் தொடர்பு இன்று ஏற்படக்கூடுங்க. தேவையான பண உதவியும் இன்று கிடைக்கக்கூடும். என்று கூடுதல் பணி சுமையினால் கண்டிப்பாக உபரி பண வருமானம் வரக்கூடுங்க. அது மட்டுமில்லை, கொஞ்சம் சீக்கிரமாக காலையில் எழுந்திருச்சு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள். என்ற மனதிற்குள் பல வகையான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் பெரும் கவலையாக இருக்கக்கூடுங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு சில விஷயங்கள் மனதிற்குள் ஓடிக்கொண்டு தான் இருக்கும்.
கண்டிப்பாக பொறுத்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உங்களுடைய கூர்மையான அறிவுத்திறன் வெளிப்பட கொடுங்க. சில விஷயங்களை நீங்க புரிந்து கொண்டு தான் பேச வேண்டியிருக்கும். சொந்த பந்தங்களால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்த துயரம் விலகி செல்ல கொடுங்க. மாமன், மைத்துனர் வகையில் உங்களுக்கு எப்பொழுதும் போலவே உதவிகள் கிடைக்கக்கூடும். அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் மீண்டும் உங்களிடம் திரும்ப வரக்கூடுங்க. இனிமையான பேச்சு வெளிப்படக்கூடும். பலரது உதவிகளும் கிடைக்கக்கூடும். செல்வம் சேரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகளும் மேலோங்கிவிடும். தொழில் தொடர்பான ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்குங்க. அரசாங்கம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான பலன் உருவாகக்கூடும். எதிர்ப்புகள் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடுங்க. உடைய செயல்களுக்கு இருந்த தடையும் விலகி செல்லும். இன்று கெட்ட கனவுகள் மனதிற்குள் அவ்வப்போது வரக்கூடுங்க. நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை தான் செய்து கொடுப்பார்கள். பயப்பட வேண்டாம். மனதில் நிலையான எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். பண நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். எதிர்பார்த்த உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய தொழில் தொடங்குபவருக்கு யோசித்து முடிவெடுப்பது நல்லது. என்று பெண்கள் தயவு செய்து குழப்பமடைய வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பொறுமை காக்க வேண்டும். எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். பெண்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கும். இல்லத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியும். சமூக பொறுப்புகள் ஒரு பக்கம் வரக்கூடும். காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சனை கொடுக்காதுங்க. பயப்பட வேண்டாம். காதல முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கே செல்லும். திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை கண்டிப்பாக எழுதி பாருங்கள். மாணவ செல்வங்கள் திறமையால் இன்று வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டுத் துறையில் சாதிப்பீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உங்க மனதிற்குள் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மாமன், மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்குங்க. எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய தொழில் செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடுங்க. இல்லையேல் உத்தியோகத்தில் வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற எண்ணங்களும் ஏற்படக்கூடும். கவலைப்படாதீர்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பொறுமை மட்டும் வேண்டும். பூரம் என்ற உறவுகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருக்கின்றது. மனதிற்குள் அவ்வப்போது கெட்ட கனவுகள் தோன்றுங்க. சீக்கிரமாக உறங்க செல்வது நல்லது. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்வது நல்லது. பெண்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. உத்திரம் பயணங்கள் ஓரளவு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சாதகமான நல்ல பலனை உருவாக்கி கொடுக்கும். சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. அறிவுத்திறன் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. புத்தி கூர்மையால் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பண நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக மாற்றங்களும் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் மூலம் நன்மைகள் நடைபெறக்கூடுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தியானம் போன்ற பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது. மன அமைதி ஏற்படுத்தும் பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது. சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். சிக்கலையும் கண்டிப்பாக திருத்திக் கொள்ள முடியும். கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தனவரவும் சீராக வந்து கொண்டிருக்குங்க. பெரிய பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. வெற்றி பெறுவதற்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். அடுத்தவர் சொல்கின்ற ஆலோசனை கேட்டு பயன் பெறுவது நன்மையை கொடுக்குங்க. முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகளின் நட்பு என்று ஏற்படக்கூடுங்க. சீரான ஓய்வு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். நல்ல விஷயங்களை நோக்கி உங்க வாழ்க்கையை செல்ல கொடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த பலன்கள் வந்து தீருங்க. வழக்கு விவகாரங்கள் மேலும் தள்ளி போகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தெய்வ பக்தி ஒரு பக்கம் அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். மனசுக்குள் சுய நம்பிக்கை அதிகரிக்க கூடுங்க. சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். கண்டிப்பாக ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து பார்த்து செய்தால் முன்னேற்றம் தேடி வரக்கூடுங்க. எதிர்பாராமல் கண்டிப்பாக உங்களுக்கு சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள்.
அற்புதமாக இதில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இல்லத்தையும் சுத்தபத்தமாக வைத்துக் கொள்வீர்கள். நல்ல மனதுடன் அனைவரையும் வரவேற்பீர்கள். பெண்கள் சிரித்த முகமும் முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். மகிழ்ச்சியும் கூடிவிடும். காதல் போன்ற விஷயங்களில் கன்னி ராசினியர்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது இருந்தாலும் காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும், பயப்பட வேண்டாம். காதலுக்காக முடிவுகள் எடுக்கும்போது கவனம் இருக்கட்டும். என்று மாணவர்கள் யோசித்து எதையும் செய்ய வேண்டியிருக்கும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்து விட்டு கொடுங்க. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. கண்டிப்பாக மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில நீங்க எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இந்த நெருக்கடிகளை தவிர்த்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனதிற்குள் ஓரளவு சந்தோஷம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அறிவுத்திறன் கண்டிப்பாக கூடிவிடுங்க. இனிமையான பேச்சின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று சாதுரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. அஸ்தம். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லது. தடைகளை உடைத்தறிந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மனதில் நிலையான எண்ணம் இருப்பது கொஞ்சம் கடினம்தான். தயவு செய்து மனதை ஒருநிலைப்படுத்துவது உங்கள் கையில் இருக்கின்றது. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல எண்ணங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்முறை பயணங்களும் வெற்றியை கொடுக்கும். எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். சித்திரை. நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக நடைபெற கொடுங்க. அறிவுத்திறனும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்ப்புகளும் ஓரளவு விலகி செல்லக்கூடும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. உடைய முயற்சிகளுக்கு தகுந்த நல்ல பலனும் வரக்கூடும். வழக்க விவகாரங்களில் கொஞ்சம் தெளிவாக இருக்க பாருங்கள். மற்றவருக்கு உதவி செய்கிறேன் என்று எதையும் செய்ய வேண்டாங்க. துலாம் துலாம் ராசினியர்கள் என்ற புதிய முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். என்ற தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சில தாமதமான போக்கு காணப்படும். மற்றபடி பிரச்சனை இருக்காது, சமாளித்து விட முடியும். செலவுகளை மட்டும் தெளிவாக செய்ய பாருங்கள். தேவையில்லாத செலவுகள் மட்டும் தயவு செய்து வேண்டாம். அனைவரிடத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. அனைவரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்க கொடுங்க. பண வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கவனம் இருப்பது நல்லது. தொழிலை அடுத்த கட்டத்திற்கு உங்களால் விரிவாக்கம் செய்ய முடியுங்க. முயற்சிகள் ஓரளவு இழுபறியான நிலையில் இருந்தது, பின்னர் முடியக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணம் செல்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் போன்றவை கண்டிப்பாக வரக்கூடும். சில பணிகள் தாமதப்பட்டாலும் நடைபெறக்கூடும், கவலைப்பட வேண்டாம். பிரிந்திருந்த குடும்பம் இன்று ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும். என்று குழந்தை பாக்கியம் கிட்டுங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டுங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். புதிய வீடு, மனை ஆகியவற்றை வாங்கும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். முன்னோர்கள் சொத்துக்கள் கையில் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் இருக்கும். என்று பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். பெண்கள் இன்று மன அழுத்தத்திலிருந்தும் விடுபடுவீர்கள். கவலைகளை மறந்தும் செயல்படுவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பமில்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக சந்தேகம் என்பது வேண்டாம். என்று மாணவர்கள் பேச்சை குறைத்துக் கொண்டு கல்வியில் ஈடுபடுவது நல்லது. காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திருச்சு பணிகளில் ஈடுபடுவது நல்லது. விளையாட்டுத் துறையில் ஆர்வம் மிகுந்து காணப்பட கொடுங்க. வருகின்ற தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சமாக உழையுங்கள், கண்டிப்பாக ஜெயித்து விடலாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இந்த நாள் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. எதையும் ஒரு முறைக்கு யோசித்து செயல்படுவது நல்லது. இன்னும் சந்திராஷ்டம் உங்களுக்கு முடியல இருக்கின்றது, அதனால் பார்த்து கொஞ்சம் பக்குவமாக பேசுங்கள். நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையும், இருந்தாலும் பொறுமை வேண்டும். குழப்பங்களுக்கு எப்பொழுதும் போலவே இடம் கொடுக்கவே கொடுக்காதீர்கள். நீங்கள் ஒன்று உங்கள் வேலை ஒன்று இருக்க பாருங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சுவாதி. என்று குழப்பம் அடைவீர்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது.
திறமையால் எதிலும் வெற்றி பெற முடியும். அவசர முடிவுகளை தவிர்த்து விட வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை நேரம் செலவழித்து குழப்பம் அடையாதீர்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாகவே இருங்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. கொஞ்சம் பொறுமை காப்பது எதிலும் நல்லது. இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் இருக்கின்றது. விசாகம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள். யோசித்து செயல்படுத்துங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். இந்த நாளை நீங்க கவனமாக அணுகுவது நல்லது. யார் விமர்சனம் ஏதேனும் செய்தால் கூட பெரிதுபடுத்தாதீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். பின்னர் நாம எதையும் பார்த்துக் கொள்ளலாம். விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்களுடைய பொருளாதாரம் விருத்தி அடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல அதிக அளவு நாட்டம் எடுத்துக் கொள்வீர்கள். என்று எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடும் முன்பு தயக்கமும் கொஞ்சம் இருக்கும். தயக்கத்திற்கு பின்னர் தான் தெளிவு ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். அவர்களுடைய கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. புதிய பொருள் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. என்று உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் கொஞ்சம் அதிகரிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் கொஞ்சம் வரும், அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலை ஏற்படக்கூடும். நல்ல பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. நல்ல பணப்புழக்கமும் இன்று இருக்க கொடுங்க. எடுத்த காரியம் அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மதிப்பு மரியாதை சீராக இன்று இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் எப்பொழுதும் போலவே தவிர்க்க பாருங்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் இருக்கும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்கள் நடைபெறக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்கும். குடும்பத்துடன் சேர்ந்து கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். முடிவுகளை பொறுமையாக எடுக்க பாருங்கள். பின்னொரு நாளில் கூட எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. என்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு படிக்க வேண்டும். பாடங்களில் உள்ள சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற தேர்வில் உங்களால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் இஷ்ட தெய்வ அருள் கண்டிப்பாக துணையாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, முயலுங்கள். முடியாததும் ஏதும் இல்லை. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். அடுத்தவரை பற்றிய விமர்சனம் வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது மிக நல்லது. பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உஷ்ணம் கொஞ்சம் அதிகரிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்படக்கூடும். தயவு செய்து உங்களுடைய ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இறை வழிபாட்டில் முழுமையான நம்பிக்கை கொள்ளுங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. என்று ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். இன்னும் சிலருக்கு வீடு மாற்றம் கூட மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். நல்ல பணப்பழக்கமும் இருக்குங்க. சேமிப்பாக மாற்றுவதில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கேட்டை நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி உண்டு என்று இருக்க பாருங்கள். வீண் விவாதங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். சில விஷயங்களை நீங்க கவனமாக செயல்பட வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. தெளிவான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன அழுத்தம் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்லது கெட்டதுகளை பங்கு கொள்வீர்கள். நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அரசியல்வாதிகள் தொடர்பு என இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள் என்று உங்களுடைய பொருளாதாரம் சீராக உயரக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடும். புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். திறமைகள் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். அதன் மூலம் நன்மைகள் ஏற்படக்கூடும். என்ற உயர்வான எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். குழப்பத்திற்கெல்லாம் இன்று முடிவு கட்டிவிடுவீர்கள். குடும்ப ஒற்றுமைக்காக கண்டிப்பாக போராடி வெற்றி பெறுவீர்கள். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இருக்க கொடுங்க. கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. கடமையில் நீங்க கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். மனதில் பட்டதை பளிச்சென்று சொல்வீர்கள். இதுவரை இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள்.
பின்தங்கிய நிலை கண்டிப்பாக மாறி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையும் உங்களுக்கு முன்னேற்ற பாதையை நோக்கி கண்டிப்பாக செல்ல கொடுங்க. எதிலும் நீங்க எதிர்நீச்சல் போட்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், கண்டிப்பாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்படுங்க. கற்பனை திறனும் அதிகரிக்கக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்க கொடுங்க. நிதி நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று ஆழ்ந்த சிந்தனையில் காணப்படுவீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதல் வெற்றி நோக்கி செல்லும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும். கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்றுமில்லை. இன்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்து விடக்கூடும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு இன்று நல்ல பெயர் இருக்கக்கூடும். மாணவர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். பொருளாதாரத்தையும் இன்று அபிவிருத்தி செய்து கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். சுறுசுறுப்புடனும் ஒரு பக்கம் செயல்படுவீர்கள். உற்சாகத்திற்கெல்லாம் இன்று குறைவு இருக்காது. நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக உதிக்குங்க. உபரி பண வருமானம் கிடைக்கும். இன்று காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். போராடம் இந்த நாள் இனிய கனவுகள் மேலோங்கிவிடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடைய முடியுங்க. சின்ன விஷயத்திற்கு கூட கண்டிப்பாக கோபம் வரக்கூடும். லாபம் உங்களுக்கு சீராக வந்து கொண்டிருக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை விட்டு கொடுத்து சென்றால் முன்னேற்றம் இருக்குங்க. யாரை பற்றியும் கேலி கிண்டல் பேச்சுக்களை மட்டும் செய்ய வேண்டாம். உத்திராடம் லாபம் சீராக கிடைக்கும். தீவிர பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உபரி பண வருமானத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். புதிய முடிவுகள் கண்டிப்பாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகி செல்லக்கூடும். வழக்கு விவகாரங்களில் கூட கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனையிலிருந்து விடுபட்டு முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மகரம் ராசினியர்கள் என்று உங்களுடைய தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஓரளவு முடிவு கட்ட முடியுங்க. என்று வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை மட்டும் சமாளித்து விடுங்கள். தேவையான பண உதவி கிடைப்பதில் தாமதம் இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வம் இருக்குங்க. நண்பர்கள் உறவுகள் மூலமும் தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெற முடியுங்க. இன்று தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். சிறப்பான வழியை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பதும் தொழிலை அபிவிருத்தி செய்வதும் நல்லது. லாபம் உங்களுக்கு சீராகவே வரக்கூடுங்க. உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். எதிரிகளை எல்லாம் உதிரிகளாக்குவீர்கள். புதிதாக ஆரம்பித்த தொழிலில் ஏற்றம் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. இரும்பு தொடர்பான தொழிலில் அதிக வருவாயை ஈட்டிக்கொள்ள முடியும். கடல் தாண்டி செய்யக்கூடிய தொழிலும் லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். கூட்டாளிகளுக்கு இடையே ஒற்றுமை என்று பலப்படக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. எல்லோரும் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பார்கள். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரைங்க பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்டத்திற்கே செல்லும். திருமணம் கண்டிப்பாக நடக்கும். திருமணத்திற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், அது போதும். இல்லத்தில் பேசுங்கள். என்று மாணவர்கள் கல்விக்காக லட்சிய நோக்கோடு செயல்படுவீர்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள், படியுங்கள். படித்த பாடங்கள் எழுதி பாருங்கள். வருகின்ற தேர்வில் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில நீங்க எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்ற முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படுவீர்கள், அதனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களோட முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். தேவையான வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள முடியும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பான முறையில் நடைபெற கொடுங்க. தொழிலில் உங்களுக்கு ஏற்றமான சூழலும் ஏற்படக்கூடும். இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு
கண்டிப்பாக இன்று லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். திருவோணம் என்ற மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். எதிர்பாராமல் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கூட ஏற்படக்கூடும். தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். அவிட்டம் நல்ல எண்ணங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. தொழில் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். எதிரிகளை எல்லாம் இன்று உதிரிகளாக்குவீர்கள். புதிதாக ஆரம்பித்த தொழில் ஏற்றம் உண்டாகக்கூடும். எது சரி எது தவறு என்று கண்டிப்பாக நல்ல முடிவு எடுக்க முடியும். அதிக வருவாயை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். இறை வழிபாட்டில் நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. பெருந்தன்மையுடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். கும்பம் ராசினியர்கள் இன்று புதிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்க மனசுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் முறை பயணங்கள் கூட மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். செயல் திறமை மூலம் கடினமான பணியும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட முடியுங்க. பங்குச் சந்தைகளில் கூட நல்ல பங்குகள் மூலம் லாபம் அடையக்கூடுங்க. அதிகாரம் செய்யும் பதவிகள் தேடி வரக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஒரு பக்கம் நிலவக்கூடும். சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். திருமண முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க. என்று எதிரிகள் வகையில் அசட்டியாக இருத்தல் கூடாது. புதிய முதலீடுகளின் பொழுது ஆலோசனைகள் அவசியமாகின்றது. ஆலோசனை செய்து கண்டிப்பாக இதில் ஈடுபடுங்கள். பண விஷயத்தில் தொடர்ந்து அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அலட்சியம் காட்டவே கூடாது. எதிலும் கூடுதல் கவனம் இருப்பது நல்லது. நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அடுத்தவர் கூறுவதை யோசித்து பார்த்து அதன் பிறகு அந்த காரியத்தில் ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் இருக்கின்றது. பெண்கள் முழு முயற்சிகளுக்கு பின்னர் வெற்றி அடைவீர்கள். பெண்களுக்கு இன்று சுமூகமான உறவு ஏற்பட கொடுங்க. எடுத்தோம் கௌதம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கக்கூடும். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாகவே செயல்படுங்கள். சந்தேக பார்வை வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இறைவன் அருளால் நல்லது நடக்கும். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். அதுவே சிறப்பை கொடுக்குங்க. உடைய பணிகளை நீங்க கெடுத்துக் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. கண்டிப்பாக ஞாபக திறனை அதிகப்படுத்த வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். வருகின்ற தேர்வில் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. அதற்கு இப்போதிலிருந்தே நீங்க செயல்பட வேண்டும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். தரைகளை உடைத்திருந்து கல்வியில் வெற்றி பெற முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், உங்களால் சாதிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று கூடுமானவரை பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். தொழில் தொடர்பான ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. இனிய பயணங்களை இன்று மேற்கொள்வீர்கள். பாராட்டு மழையில் கண்டிப்பாக நினைவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பண விஷயத்தில் அக்கறையுடன் நடந்து கொள்ளுங்கள். எதிலும் அலட்சியம் காட்ட வேண்டாம். சதயம் யாரை பற்றியும் நீங்க விமர்சனம் செய்ய வேண்டாம். கூடுதலாக இன்று பணிகள் செய்ய வேண்டிய சூழல் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படக்கூடும். புதிய முதலீடுகளை இன்று செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். பங்குச் சந்தையில் உங்களால் லாபம் ஈட்டிக் கொள்ள முடியும். புரட்டாதி இந்த நாள் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையுங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. சிறு தொழில் செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஏற்பட கொடுங்க. என்ற ஒற்றுமைக்கெல்லாம் குறைவிருக்காது. குடும்பத்தில் உங்களுக்கு பக்கபலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. சிறப்பான முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள். லாபமும் உங்களுக்கு சீராக வரக்கூடும். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எளிமையாக எடுத்து செல்ல முடியும். செலவுகளை சமாளித்து இன்று கண்டிப்பாக உயர்வான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்கள், அது போதுங்க. மேனும் ராசினியர்கள் இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை மிகவும் அற்புதமாகவே பயன்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு கண்டிப்பாக செயல்படுவீர்கள். உங்கள் முன்னேற்றத்திற்கு நண்பர்களும் உறவுகளும் கண்டிப்பாக உதவிகளை செய்து கொடுப்பார்கள். குடும்பத்தாரும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். சில காரியங்கள் இன்று இழுபறியாகவே நடக்குங்க. ஒரு சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரக்கூடும். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். தொழில் தொடர்பான பயணங்கள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். என்ற செயல் திறமை மூலம் கடினமான பணியும் சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழித்து கட்டுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும்.
என்று எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அதனால் உங்களுக்கு கௌரவம் உயரக்கூடுங்க. சிலருக்கு இடம், பூமி மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். ஆதாயத்திற்கு இன்று கண்டிப்பாக குறைவிருக்காது. பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். வங்கியில் ஒரு பக்கம் இருப்பு கூடிவிடுங்க. வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதியும் அடைவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும் கட்டுவீர்கள். என்று கலைத்துறை சார்ந்தவர்கள் முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடும். ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பான முறையில் செயல்பட முடியுங்க. எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைக்கக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். பொதுநல சேவை புரிவோருக்கு பண விஷயம் திருப்திகரமாக இருக்கக்கூடும். ஆனால் எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் மட்டும் சின்னதாக வாக்குவாதம் வந்து செல்லுங்க. வழக்கு விவகாரங்களில் ஈடுபடும் பொழுது ரொம்ப கவனமாக நீங்களும் ஈடுபட வேண்டியிருக்கும். என்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் உண்டாக கூடுங்க. பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்று சோதித்துக் கொள்வது நல்லது. திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடும். சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது, பயப்பட வேண்டாம். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுத்தால் போதும். சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். இன்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது. அவசரப்படாமல் இருப்பது நல்லது. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள முடியும். உயர்வான கல்விக்கு வழிவகை செய்து கொள்வீர்கள். வருகின்ற தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். மாணவ செல்வங்கள் சிரமங்கள் ஓரளவு திறந்து சிறப்பான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்ற எல்லாவித குழப்பங்களுக்கும் முடிவு கட்டுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வழக்கு விவகாரங்களில் சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தொழில் தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வெற்றிக்காக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். லாபம் உங்களுக்கு சீராக வந்து கொண்டிருக்குங்க. முக்கிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. உத்திரட்டாத்தி பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக செயல்படுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வங்கியில் உங்களுடைய இருப்பு கூடிவிடுங்க. பங்குச் சந்தையில் லாபம் விட்டுக் கொள்ளக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியும். காலை நேரம் உங்களுக்கு நல்ல செய்திகளும் இன்று வரக்கூடுங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் இன்று நீங்க கையெழுத்திடுவீர்கள். இன்று பண ரீதியாக எந்த ஒரு முடிவும் எடுக்கும் பொழுதும் குடும்பத்துடன் கலந்து பேசி முடிவெடுப்பதும் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். ரேவதி முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மன அமைதி இன்றி உண்டாகக்கூடும். சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். கடினமான பணிகளையும் சிறப்புடன் செய்து முடிக்க முடியும். மேல்மட்ட அதிகாரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாக இருப்பார்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது மிகவும் உத்தமம். திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக வரன்கள் வரக்கூடுங்க. எல்லாவற்றையும் நல்ல விதத்தில் நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முக்கிய நபர்களின் மூலம் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடுங்க. இந்த நாள் தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்திலும் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இறைவன் அருளால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.